தக்காளின்னு சொன்னா என்ன நடக்கணும்? கீழே போட்டா உடையணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற தக்காளி உடையுதா? உடையவே உடையாது. காரணம் இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே வீரிய ரகமா வந்துருச்சு. வெறும் செல்ஃப் லைஃபை மட்டுமே மையப்படுத்தி இன்னைக்கு தக்காளி உற்பத்தி அதிகமாயிருச்சு. அப்ப அந்த மாதிரி உருவாக்குற தக்காளியில சத்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. புளிப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சுவை இருக்கா? இல்ல. அப்ப எதுக்காக தான் அந்த தக்காளி போடுறோம்னா, நான் எங்க ஊர்ல நான் கேட்டதுக்கு சொல்றாங்க, தக்காளி குழம்பு ஆகணும்பா, நம்ம குழம்பு திக்கா இருக்கணும். ஆனா அன்னைக்கு பருப்பு சாம்பாரா இருக்கட்டும், பருப்பு குழம்பா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே தண்ணியா இருக்கும், சுவையா இருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாமே திக்கா கன்சிஸ்டன்சியா பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ஆனா சுவையா இல்ல. காரணம் அதுக்கான உண்மைத்தன்மை இல்ல. அப்ப தக்காளி போல ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஆனா உண்மையான தக்காளி சாப்பிடுங்க. நாட்டு தக்காளியில நம்ம கிட்ட 140 ரகம் இருக்கு. இந்த 140 ரகத்தையுமே நம்ம விதை கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை விளைய வச்சு இதை மறுபடியும் நீங்க உற்பத்தி பண்ணிக்க முடியும். காரணம் இது எல்லாமே மறுமுறைப்பு திறன் கொண்ட விதைகள், நாட்டு விதைகள் சொல்லக்கூடியது. அப்ப இந்த விதைகள் மூலியமா நீங்க உற்பத்தி பண்ற பொருள், அதுல இருந்து விதை எடுத்து நீங்க மறுபடியும் ஏக்கர் கணக்கில் பயிர் வச்சுக்கலாம். நீங்க விதையை காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தக்காளி விதை 40,000 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. காரணம் எல்லாமே மோனோபொலி நடக்குது. அப்ப இந்த மாதிரியான விதை நிறுவனங்கள் இதை பண்ணிட்டே இருக்கிறதுனால நாட்டு தக்காளி ஃபுல்லா அழிஞ்சு போச்சு. இந்த தக்காளியை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்க தமிழ்நாடு விவசாயிகள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு 140 ரகமான தக்காளி இருக்கு. அதுல சின்னதுல இருந்து பெருசு இருக்கு. 1 கிலோல இருந்து 2 கிராம் வரைக்கும் கூட இந்த தக்காளி இருக்கு. இதுல பல வண்ணம் இருக்கு, பிளாக் இருக்கு, இந்த மாதிரி ரெட். நீங்க பாக்குறதுக்கு அழகா இல்லைன்னு சொல்ல முடியாது. நாட்டு தக்காளியில அவ்வளவு அழகான தக்காளிகள் நீங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம். நீங்க வேலூர் திருவிழாவில் இருக்கிறீங்க, நீங்களும் நேரம் தான் வந்து பாருங்க. என்னுடைய தொலைபேசி நம்பர் 96 55 89 36 68. வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு விதைகளை அனுப்பி வைக்கிறோம். நன்றி.